வணக்கம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து நல்லா நான்வெஜ் வந்து ஆடம்பரமா ஆக்கி சாப்பிட்டுருவோம். ஏன்னா, நம்ம புரட்டாசி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனா மாறிடுவோம். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். இவரு எங்க மாமா. ஸோ இது வந்து அவங்களோட நலம் தான். இங்க வந்திருக்கோம். சினாரியோ நல்லா இருக்கு. நல்லா அழகா ஜம்முன்னு எல்லாத்தையும் ஆக்கி சாப்பிட்டுட்டு நம்ம போலாம். வாங்க இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன சமையல் சமைக்கிறோங்கிறத ஃபுல் வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே பாருங்க நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்கோம், தக்காளி அரைஞ்சிட்டு இருக்கோம், தண்ணியில வந்து எல்லாமே போட்டு வச்சுட்டோம். இது எல்லாமே நம்ம அரைஞ்சி வச்சுட்டு கறியெல்லாம் அலசி எடுத்துட்டு வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு சமைக்கணும். பாருங்க, இன்னைக்கு நம்ம இங்க வந்து சமைச்சு சாப்பிடணுன்றதுனால இங்க பாருங்க 3 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இது வந்து 5 கிலோ மீன் எடுத்துருக்கிறேங்க. நாட்டு மீன், ஏரி மீன் உயிரோடு இருந்துச்சு வாங்கினேன். இது வந்து 4 கிலோ கோழிக்கறிங்க. இது இன்னைக்கு நம்ம இதுதான் இங்க சமைச்சு நம்ம சாப்பிட போறோம். இப்போ நம்ம சமைக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுனால இப்போ முதல்ல நான் கற்பூரம் ஏற்றி நம்ம ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுடுவோம். எப்பவுமே வெளியே வந்துட்டாக்கா இது போல கற்பூரம் ஏற்றி தான் நான் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டு அப்புறமா அடுப்பே நான் பற்ற வைப்பேன். இப்போ நான் 2 பக்கமும் கற்பூரம் ஏற்றிட்டேங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம சமையல் ஒன்று நம்ம குழம்புலாம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம சிக்கனுக்கு செய்யறதுக்கு பாத்திரம் வச்சிட்டேன். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து கடலை எண்ணெய் எடுத்துருக்கோம். எண்ணெயை தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு இருந்துமே நம்ம தாளிப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு தாளிப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்காக சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 லவங்கப்பூ சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு நுறுங்க அரிஞ்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பாருங்க நம்மளுக்கு கண்ணாடி பதத்துல வணங்கிடுச்சு. இப்போ நான் நுறுங்க அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து பாருங்க 3 கைப்பிடி போட போறேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டாலும் கறி ருசியா இருக்கும். நல்லா வணங்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ஓரளவுக்கு சுருங்கல நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா வணங்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா வெங்காயம் ஒன்னா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அரைஞ்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்க்க போறேன். வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ள மட்டனை வந்து வேக்காடு கொடுத்துட்டு வந்துடலாம். இன்னொரு அடுப்புல பாருங்க பாத்திரத்துல நம்ம எடுத்து மட்டன் நல்லா அலசி தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ மட்டனை வந்து நம்ம வேக்காடு கொடுக்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை போட போறோம். உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரவை, பூண்டு அரவை போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப. இது மட்டும் போதும் மட்டன் வேக்காடு கொடுக்கறதுக்கு. மட்டன் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கலாம். மட்டன் வந்து நல்லா கலர் வைக்கலாம். தட்டு போட்டு மூடி விட்டா மட்டன் நல்லா வெந்து வரட்டும். மட்டன் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ மட்டன் வேலை முடிஞ்சது. மட்டன் வேகட்டும். சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கும். அதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சிக்கன் போட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி தக்காளி சுருங்கி எண்ணெய் பறந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை சேர்க்கலாம். இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படிக்கா வந்துருவா. இஞ்சி பாருங்க இஞ்சி சேர்த்து பச்சை மணம் நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்சிருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துடலாம். தண்ணி இல்லாம நம்ம பிழிஞ்சு போட போறோம். சிக்கனை சேர்க்கும் போது அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கணும்.
சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் சிக்கனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போறேன். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு சிக்கனுக்கு வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்போ எலுமிச்சை சாறை பிழிஞ்சு வச்சிருக்கேன். கொட்டை இல்லாம 1.5 பழத்தை பிழிஞ்சு வச்சிருக்கேன். நம்ம இதுல சேர்த்துடலாம். நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் பாருங்க தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ நான் புதினா நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். புதினா தழையை கிள்ளி நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். மணமா இருக்கும். நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மிளகு தூள் சேர்க்க போறேன். கறி வந்து அரை வேக்காடு வெந்துடுச்சு. மிளகு தூளும் நம்ம சேர்த்துடலாம் கையோட. எப்பவுமே சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் குக் ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் பெப்பர் சேர்க்கணும். பெப்பர் சேர்த்துட்டு நம்ம அழகா சிக்கனை கலரி விட்டுடலாம். சிக்கன் நல்லா நம்மளுக்கு வதங்கி தொக்கு வந்துடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழை சேர்த்துறேன். சிக்கனை இறக்கியாச்சு. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம மட்டனை போய் பார்க்கலாம். மட்டன் வெந்துடுச்சு. மட்டனை இறக்கிட்டு இப்போ மட்டன் நம்ம தாளிக்க போகிறோம். பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் சூடு இருந்துமே தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுமே. நான் வந்து சாம்பார் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ போல வெங்காயத்தை எடுத்து நல்லா நுறுங்க அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு பொரிஞ்சிடுமே அதை நம்ம சேர்த்துடலாம். நம்ம எடுத்திருக்க மட்டனுக்கு 1/4 கிலோ போல சின்ன வெங்காயத்தை போடணும் நுறுங்க அரிஞ்சு. வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு 6 போல தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதங்கி விட்டுட்டு மட்டன்ல சேர்த்துட்டு மட்டனை பிரட்டிடலாம். மட்டன் வேகும் போது இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தோம். பூண்டு வந்து திட்டமாக தான் சேர்த்தேன். இப்போ நம்ம மிச்சம் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மட்டன்ல சேர்த்துட்டு மட்டனை போட்டு நம்ம பெரட்ட போகிறோம். மட்டன்ல வந்து நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டோட கலவை சேர்த்தாச்சு. நல்லா இப்போ நம்ம வதங்கி விட்டுல எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சுட்டு கிரேவி ஆக்கிக்க போகிறோம். நம்ம நல்லா கலந்து வச்சுட்டு பெப்பர் சேர்க்க போகிறோம். நம்ம இப்போ நான் பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். காரம் பார்த்துட்டு நம்ம பெப்பர் போட்டுக்கணும். எங்கள் வீட்டு ஆளுங்க கொஞ்சம் ஸ்பைசஸாக சாப்பிடுவாங்க. அதனால மிளகுத்தூள் காரத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மட்டன் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா தொக்கு வந்துடுச்சு. இப்போ மட்டனுக்கு வந்து ஃபைனலாக நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். நல்லா அழகாக புதினா தலை சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் புதினா தலை போட்டிங்கன்னா ஃபைனலாக இறக்கும் போது. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி நம்ம மட்டனை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மட்டன் பாருங்க நல்லா அழகாக கிரேவியாக வந்துடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. மட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு போயிடலாம். மீன் குழம்புக்கு பாத்திரம் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடரிச்சு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடவே வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா
சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கேற்ற போல இப்போ மீனுக்கு ஏற்ற போல வெங்காயத்தை சேர்க்கணும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா ஒரு 1/2 கிலோ போல போட்டிருப்பேன். நான் 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்க நிறம் மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வதங்கினா வெங்காயம் சரியா வதங்கிடும் மீன் குழம்புக்கு. வெங்காயம் பாருங்க நல்லா பொன் நிறுவல நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா போற மீன் குழம்புக்கு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாங்கள் குழம்பு கூட்டி எடுத்து வச்சிருக்கோம். புளி கரைச்சி உப்பு மிளகாத்தூள் போட்டு எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். குழம்பு பாருங்க புளி குழம்பு மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்து கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சிருந்தேன். அது இதில் சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா மீனை போட்டு இறக்கிடலாம். குழம்பு பாருங்க கூட்டி வச்ச குழம்பு ஊற்றியாச்சு. நல்லா கொதி வருது. குழம்பு நல்லா நம்மளுக்கு வத்தி வந்ததுக்கு அப்புறமா மீன் போட்டால் சரியா இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு பாருங்க நல்லா சுண்டி நல்லா வத்தி வந்துடுச்சு. நம்ம எவ்வளவு குந்தாங்கல குழம்பு நம்ம தண்ணி வச்சோமோ நல்லா வத்தி மசாலா நல்லா இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அலசி எடுத்து வச்சிருக்கிற மீனை நம்ம சேர்த்துற போறோம். மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்க்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். மீன் போட்டாச்சு. ரொம்ப கறந்து விட்டு கலக்கூட லேசா மீன் அடியில் ஒட்டாம இருக்கிறதுக்கு லேசா கலக்கி விட்டுறோம். மீன் போட்டு நல்லா கொதிச்சு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தூவி அரைக்கலாம். கருவேப்பிலை தூவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிடலாம். மீன் போட்டதுக்கு அப்புறம் மீன் குழம்பு சிம்மில் தான் இருக்கணும். மீன் குழம்புக்கு எல்லாமே போட்டாச்சு. மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் வறுக்கிறதுக்கு மீனுக்கு மசாலா போட்டு 1 மணி நேரம் போல ஊற வச்சிருந்தோம். இப்போ நம்ம மீனை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். 2 கருவேப்பிலை போட்டு மீன் வறுத்தா ருசியா இருக்கும். இது அப்படியே பெருசா முழுசா ஒரு மீன் வாங்கவே பீஸ் பெருசா இருக்கு. ஆனால் 2 மீனா போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். மீனை திருப்பி போட்டு வறுத்துக்கலாம். மீன் வறந்து போயிடுச்சு. மீனை நம்ம எடுத்துடலாம். இதே போல நம்ம மற்ற மீனுங்களும் வறுத்து எடுத்துடலாம். இங்க பாருங்க இப்ப நாங்க எல்லாம் கும்பா சேர்ந்து இன்னைக்கு சமையல் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லாம் கும்பா உட்காந்து சாப்பிட போறோம். நன்றி, வணக்கம்.